இப்போ வட்டத்துக்கு டயாமீட்டர் கொடுத்துட்டு சுற்றளவு கேட்டிருக்காங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஸோ வட்டத்தில் வந்து டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த வேல்யூ பி. நம்ம வந்து சுற்றளவு கேட்டிருக்காங்க. சுற்றளவுக்கு ஃபார்முலா வந்து 2πr. ஓகேவா? ஏரியாவுக்கு πr ஸ்கொயர். இப்போ 2πrல ஆர் வேல்யூ தெரியுமா? இப்போ டயாமீட்டரை 2ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆர் ரேடியஸ் கிடைக்குமா? ஸோ ரேடியஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. இப்போ 21/2. இப்போ சுற்றளவு 2π, ஆருக்கு பதிலாக 21/2. 2 கேன்சல். 21 into 3.14 பை வேல்யூ. ஸோ 65.94 வரும். இதை வந்து எப்படி எழுதலாம்னா 66 சென்டிமீட்டர்னு எழுதலாம். இதே ஏரியா கேட்டாங்கன்னா πr ஸ்கொயர்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சம் பாருங்க. 88 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பி ஒரு வட்டமாக வளைக்கப்படுகிறது. வட்டத்தோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ வந்து 88 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு கம்பியை இப்படி வட்டமா வளைக்கிறாங்கன்னா இந்த வட்டத்தோட சுற்றளவு தானே இந்த 88. அப்போ C ஈக்குவல் டு 88ன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்க? இது வந்து சிங்கிறது 2πr ஈக்குவல் டு 88. ஆரம் தான் கேட்டிருக்காங்க. ஸோ 88 இன்ட்டு டிவைடட் பை 2πன்னு வரும். அப்போ 88 இன்ட்டு பைக்கு பதிலாக 22/7ன்னு போடுங்க. போட்டு கேன்சல் பண்ணிங்கன்னா 11ஆல் கேன்சல் பண்ணால் 8 வரும். 4 2 14 சென்டிமீட்டர் தான் ஆரம். ஓகேவா? அந்த கம்பியை வந்து இப்படி வட்டமாக வளைக்கும் போது அதோட சுற்றளவு தான், அந்த நீளம் தான் அதோட சுற்றளவாக இருக்க முடியும். ஸோ சுற்றளவு ஃபார்முலா வந்து சுற்றளவு வந்து 88ன்னு இருந்துச்சு. சுற்றளவுக்கு ஃபார்முலா போட்டு அதுலேருந்து ஆர் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஒரு மிதிவண்டியின் சக்கரத்தின் விட்டம் 63 சென்டிமீட்டர். அது 20 சுற்றுகள் சுற்றினால் கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு மிதிவண்டியோட சக்கரத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட விட்டம் கொடுத்துருக்காங்க 63ன்னு. ஸோ அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சிடலாமா? d டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 63/2. இப்போ இந்த மிதிவண்டியோட சக்கரம் வந்து ஒரு சுத்துனா அதோட சுற்றளவா? அப்போ வந்து C ஈக்குவல் டு 2πr ஈக்குவல் டு 2π இன்ட்டு ஆர் என்ன 63/2. அப்போ வந்து இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 63 இன்ட்டு 22/7. 7ஆல் கேன்சல் பண்ணால் 9 வருமா? ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 198 வரும். ஸோ C வேல்யூ நமக்கு தெரிஞ்சிடுச்சு. இது சுற்றளவு. ஒரு தடவை சுற்றினா அதோட சுற்றளவு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 20 தடவை சுற்றினா கடந்த தொலைவு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ இது ஒரு தடவை சுற்றினா சுற்றளவுன்னா 20 தடவை வந்து சுற்றினா கடந்த தொலைவுன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் கடந்த தொலைவு தெரிஞ்சிடும். ஸோ கடந்த தொலைவு ஈக்குவல் டு 20 இன்ட்டு 198. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 3960 சென்டிமீட்டர்னு வரும். இப்போ வந்து இதை மீட்டரில் கேட்டிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். 100ஆல் டிவைட் பண்ணால் 2 ஸ்தானம் முன்னாடி புரியுதுன்னா 39.6 மீட்டர். புரியுதுல்ல? விட்டம் கொடுத்துருக்காங்க. அதுலேருந்து ஆரம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இது வந்து 20 சுத்துனா இந்த சக்கரம் 20 சுத்துனா கடந்த தொலைவு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஒரு வாட்டி சுத்துனா அது சுற்றளவு. அதோட சுற்றளவு ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகும். அப்போ சுற்றளவை கண்டுபிடிச்சிட்டு அதோட 20 மல்டிப்ளை பண்ணால் 20 தடவை கடந்த தொலைவை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 4th சம். 8800 சென்டிமீட்டர் தொலைவை வந்து கடக்க மோட்டார் வண்டியின் சக்கரம் 50 சுற்றுகள் சுற்றுகிறது. அச்சக்கரத்தோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ வந்து 50 சுத்துனா அந்த சக்கரம் வந்து 8800 சென்டிமீட்டர் தொலைவை கடக்குது. அப்போ 50 இன்ட்டு ஒரு தடவை சுத்துனா அது வந்து சுற்றளவு. அந்த சக்கரம் ஒரு தடவை சுற்றும் போது அதோட சுற்றளவை கம்ப்ளீட் பண்ணுது. அப்போ 50 தடவை சுற்றும் போது இந்த
தொலைவை வந்து அது அடைஞ்சிருக்கு. அப்ப 8800ங்கிறது 50 இன்ட்டு அதோட சுற்றளவு. ஓகேவா? இப்ப இதுலேருந்து C கண்டுபிடிச்சிடலாம். 176 வரும். இப்ப என்ன கேட்டிருக்காங்க? சக்கரத்தோட ஆரம் கேட்டிருக்காங்க. இப்ப வந்து 2πr ஈக்குவல் டு Cங்கிறது என்ன? 2πr தானே. ஸோ r ஈக்குவல் டு டிவைடட் பை 2π. ஓகேவா? ஸோ 176 டிவைடட் பை பைக்கு என்ன 22/7ன்னு போடுவீங்க. இதை கேன்சல் பண்ணா 88 வரும். ஸோ 11ஆல பண்ணா 8 2 இது 4. ஸோ 7 28 சென்டிமீட்டர் தான் ஆரம். புரியுதுல்ல? இப்போ வந்து மோட்டார் வண்டியோட சக்கரம் வந்து 50 சுற்றுகள் சுற்றும்போது இந்த தொலைவை கடந்திருக்கு அப்படின்னா அதோட ஆரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வந்து 50 சுற்று, அதாவது ஒரு சுற்று சுற்றும் போது அதோட சுற்றளவை வந்து அது கம்ப்ளீட் பண்ணுது. ஸோ வந்து 50 சுற்றுங்கும்போது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது இந்த தொலைவை கடந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து 50 இன்ட்டு சுற்றளவு ஈக்குவல் டு 8800. இதுலேருந்து சுற்றளவை கண்டுபிடிச்சிட்டு சுற்றளவு ஃபார்முலாவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி ஆர் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. 5th சம். மாட்டு வண்டியின் சக்கரத்தின் ஆரம் 70 சென்டிமீட்டர், அது 132 மீட்டர் தொலைவு கடந்தால் சக்கரம் எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆரமும் கொடுத்துட்டாங்க, தொலைவு கொடுத்துட்டாங்க, எத்தனை சுற்றுகள் சுற்றி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. அதே மெத்தட் தான், நீங்களே சால்வ் பண்ணி பாருங்க. ஆன்சர் வந்து 30 சுற்றுகள் வருதான்னு செக் பண்ணி பாருங்க. ஸோ இந்த சம் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்ப்போம். இப்போ வந்து ஆர் வேல்யூ நமக்கு கொடுத்துட்டாங்க 70 சென்டிமீட்டர்னு. ஸோ இதை வந்து இதுலேருந்து 2πr வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். 2πr ஈக்குவல் டு 2 இன்ட்டு சி வேல்யூ. ஏன்னா ஒரு சுற்று சுற்றும் போது அதோட சுற்றளவு கம்ப்ளீட் ஆகும் இல்லையா, அதனால 2πr ஈக்குவல் டு 2 இன்ட்டு 22/7 இன்ட்டு 17 வரும். ஸோ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா 440ன்னு வருது. ஆனால் நமக்கு வந்து 440 சென்டிமீட்டர்னு வந்திருக்கு. இங்கே வந்து 132 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை வந்து மீட்டருக்கு மாற்றிக்கலாம். ஸோ 440 டிவைடட் பை 100 ஈக்குவல் டு என்ன வரும்? 4.4 வரும் மீட்டர். ஓகேவா? இப்போ எத்தனை சுற்றுகள்ங்கிறது நமக்கு தெரியாது. இன்ட்டு சி ஈக்குவல் டு கடந்த தொலைவு 132. ஸோ எக்ஸ் வேணும்னா 132 டிவைடட் பை 4.4 இந்த சி வேல்யூ. ஸோ வந்து இதை கேன்சல் பண்ணால் 11ஆல் போட்டால் 0.4 வரும். இங்கே வந்து 12 வரும். ஸோ இதை 4ஆல் கேன்சல் பண்ணால் 3 டிவைடட் பை 0.1 வரும். ஸோ 30. ஓகேவா? 30 சுற்றுகள் ஆன்சர் வந்துடுச்சு.